வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோரில் என்ன எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு நட பார்த்துட்டு வரலாம் வாங்க. செந்தில் அப்படியே சூறாவளி மாதிரி வந்து சூம்பி போன பூ மாதிரி உள்ளர வந்து நிற்கிறாரு. என்னடா வாய மூடிட்டு அமைதியா இருக்கிறேன்னு பாண்டியன் கேட்க, ஏன் என்னடா ஏதாவது பிரச்சனையா என்னன்னு சொல்லு அப்படின்னு கோமதியும் கேட்க, அண்ணா ஆஃபீஸ் போகலையான்னு அரசியும் கேட்டுட்டு இருக்காங்க. எதுக்குமே பதில் சொல்லாம செந்தில் நிற்க, டேய் வாய் திறந்து பதில் சொல்லிட்டாங்கிறாங்க கோமதி. உடனே செந்தில் கோவத்துல, உன் மருமக அதான் மீனா என்னை வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல, மீனாவா அப்படின்றாங்க கோமதி கொஞ்சம் அதிர்ச்சியா. ஆமாமா, அது அவளோட வீடா, அங்க நான்லாம் இருக்கக்கூடாதான் அப்படின்னு செந்தில் சொல்ல, ஐயோ அவ என்ன சொன்னாலும் இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி அழுத்துக்கிற கோமதி, டேய் அப்படிலாம் சொல்ற ஆளே இல்ல அவ அப்படின்றாங்க கோமதி. ஆமா, நீ அவளையே நம்பிக்கிட்டுருமா, என்ன மட்டும் நம்பிடாத அப்படின்னு செந்தில் சொல்ல, இதை ஒரு பேச்சுன்னு இவங்க பேச வந்துட்டான்னு பாண்டியன் சலிப்பா முகத்தை திருப்பிக்க, கோமதி அடையாண்டா நீ வேறன்னு சலிப்பா பார்க்குறாங்க. அதனால தான் அவள் திரும்ப திரும்ப நம்ம எல்லார் தலையிலையும் மிளகா அரைச்சிட்டு இருக்கா அப்படிங்கிறாரு. டேய் நிறுத்துடா, சும்மா தேவையில்லாமல்லாம் அந்த பிள்ளைய பற்றி பேசாதங்கிறாரு பாண்டியன். கரெக்டுங்க அப்படின்னு கோமதி அவரை பார்த்துட்டு லைட்டாக தலையாட்ட, நீ ஏதாவது கேட்டிருப்ப ஏதாவது பண்ணியிருப்ப அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பூம்பும் மாடு மாதிரி தலையாட்டிட்டு நிற்கிறாங்க கோமதி. பதிலுக்கு அந்த புள்ள உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சும்மா எதுவுமே தெரியாமல் பேசிட்டு இருக்காதீங்கப்பா அப்படின்னு செந்தில் சொல்ல, இதோ வந்துட்டான்ல என்னை அடக்கிறதுக்குன்ற மாதிரி பாண்டியன் பார்க்க, டேய் அப்பாவியே ஏத்து பேசிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கோமதி பாக்குறாங்க. அவ என்ன பண்ணுனான்னு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன், என்னை விட நீங்க எல்லாரும் தான் அதிகமா கோவப்படுவீங்கன்றாரு செந்தில். டேய் இப்படி தலையும் இல்லாம வாலும் இல்லாம பேசினா எப்படிடா புரியும், அவ என்ன பண்ணுனான்னு முதல்ல சொல்லு அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. இன்னைக்கு காலையில கோவிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனாமா அப்படின்னு செந்தில் ஆரம்பிக்க, இது ஒரு நியாயமாடா, இதுல என்னடா குத்தத்தை கண்டுபிடிச்சாங்கிற மாதிரி பாண்டியன் சலிப்பா பாக்குறாரு. சரி அதுக்கு என்ன, கோவிலுக்கு தானே போனா அப்படிங்கிற மாதிரி கோமதியும் பாக்குறாங்க. கொஞ்ச நாள் அவ நடவடிக்கையே சரியில்லை அப்படின்னு செந்தில் சொல்ல, கோமதி ரொம்ப ஷார்ப்பா பாக்குறாங்க. எனக்கு தெரியாம அவ யார் கூடவோ போன்ல மறைஞ்சு பேசிக்கிட்டே இருந்தா அப்படின்னு செந்தில் சொல்ல, என்னடா என்னென்னமோ சொல்றன்ற மாதிரி கோமதி பார்க்க, ஏய் தேவையில்லாத பேசாதடாங்கிற மாதிரி பாண்டியன் பாக்குறாரு. நானும் கோவிலுக்கு வரேன்னு சொன்னதுக்கு வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு செந்தில் சொல்லிட்டு நிறுத்த, கோமதி என்னங்க இது என்னென்னமோ சொல்றான்லன்ற மாதிரி பாண்டியனை பாக்குறாரு. அவ மட்டும்தான் கோவிலுக்கு போனா, சந்தேகப்பட்டு நானும் பின்னாடியே போய் பார்த்தேன் அப்படின்னு செந்தில் சொல்ல, டென்ஷன் ஆகிற பாண்டியன், டேய் புத்தி கெட்டவனே, அந்த பிள்ளைய எதுவும் நீ சந்தேகப்பட்டு பார்த்துக்கிட்டு இருக்கியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, என்னைய பேச விட போறீங்களா இல்லையாப்பா அப்படின்னு செந்தில் கோவமா கேட்க, சொல்லு அப்படின்னு அவரு வேற பக்கம் திரும்பிக்கிறாரு. கொஞ்சம் இருங்க அவன் முடிக்கட்டுங்கிறாங்க கோமதி. நீ சொல்லுடான்னு சொல்ல, கோவில்ல மீனா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா தெரியுமா அப்படின்னு ஒரு புதிர் கேள்வியை கேட்டு நிறுத்துறாரு செந்தில். கோமதி யாரு என்னன்னு குழப்பமும் கேள்வியுமா பார்க்க, நீங்கெல்லாம் யாரு என்னன்னு சொன்னா நம்பவே மாட்டீங்க அப்படின்னு செந்தில் புதிரை கண்டினியூ பண்ணிட்டு இருக்க, டேய் அப்படி யார்கிட்டடா அவ பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு கோமதி கேட்க, யாரு நம்மள போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு இழுத்தாங்களோ, யார் நம்ம 50 பேர் மேலையும் வரதட்சணை கொடுமைன்னு கேஸ் கொடுத்தாங்களோ, யார் அண்ணன் வாழ்க்கையை நாசம் ஆக்குனாங்களோ அவங்க கிட்ட சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காமா இவ அப்படின்னு செந்தில் முடிக்க, பாண்டியன் முகத்துல பயங்கரமா மின்னல் வெட்டுது. கோமதி முகம் 3 தடவை கேமரா முன்னாடி வந்துட்டு போகுது. பாட்டியோட முகம் அதிர்ச்சியில பின்னுக்கு போகுது. அரசி முழி ரெண்டையும் விரிச்சு பேய பார்த்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியோட எந்திரிக்கிறவரு, டேய் யார்கிட்டடா, தங்கமயில் கிட்டயா அப்படின்னு கேட்க, ஆமாப்பாங்கிறாரு செந்தில். பாண்டியன் இன்னமும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. கோமதிக்கு வெறுப்பும் அருவெறுப்பும் ஒட்டுக்க வருது. பாட்டி அரசின்னு அவங்கவுங்க பங்குக்கு இன்னமும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா சொல்ற, இன்னுமா அவகிட்ட பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு கோமதி கேட்க, அம்மா அப்ப இருந்து அவங்க கிட்ட பேசுறத நிறுத்தவே இல்லம்மா அப்படின்னு செந்தில் சொல்ல, பாண்டியனும் ரைஸ் ஆயிட்டு இருக்காரு. அவங்க கிட்ட ஏன் பேசுறேன்னு கேட்டதுக்கு தான் என்ன வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டா அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்படியா சேதிங்கிற மாதிரி பாக்குறாரு பாண்டியன். இரு நான் உடனே போன் பண்றேங்கிற கோமதி, அரசி போய் போன் எடுத்துட்டு வான்றாங்க. அரசியும் போய் போனை எடுத்துட்டு வர தொணன்னு பேசுவா, ஆனா இப்படி பண்ணுவான்னு எதிர்பார்க்கல அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க, அரசி போனை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மீனா வீட்டுல உட்கார்ந்துருக்க, கோமதி கால் பண்றாங்க. மீனாவும் போன் அட்டன் பண்ணி, சொல்லுங்க அத்தன்னு சொல்ல, ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்கிற நீ, இன்னும் நீ அவகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கியா அப்படின்னு கோமதி கேட்க, எல்லாரும் கோமதியவே பார்த்துட்டு இருக்கிறாங்க. மீனா அமைதியா இருக்க, ஓ
உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுக்காததால நாங்க பட்ட கஷ்டம்லாம் உனக்கு தெரியல அதானே, அதான் அவ கூட பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க கோமதி. அத்தை, போன்ல எல்லாம் என்னால சொல்ல முடியாது, நான் வீட்டுக்கு வரேன், நேர்ல வந்து எல்லாத்தையும் பேசுறேங்கிறாங்க மீனா. நீ உடனே வீட்டுக்கு வா அப்படின்னு கோமதி சொல்ல வரேங்கிறாங்க மீனா. ஓகே, பிரச்சனை ஆரம்பமாயிடுச்சு, அதை எப்படியா இருந்தாலும் ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும்னு மீனா இங்க வர்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. கோமதி போனை கட் பண்ணாலும் செந்தில் கோபம் குறையாம நிக்கிறாரு. மத்தவங்க எல்லாமும் குழப்பமும் வெறுப்புமா நின்னுட்டு இருக்காங்க. பாண்டியன் சோஃபால உட்கார்ந்துருக்க, அவருக்கு பின்னாடி கையை கட்டிட்டு டைனிங் டேபிள்ல சாஞ்சி நின்னுட்டு இருக்காரு செந்தில். பாட்டி ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்க, கோமதி ஒரு தூணுக்கு முட்டு கொடுத்து நின்னுட்டு இருக்க. அவங்களுக்கு கொஞ்ச தூரத்துல அரசி நிக்கிறாங்க. மீனா உள்ளர வர்றாங்க. மீனா வந்ததை பார்த்ததும் ஆளுக்கு ஒரு பக்கமா முகத்தை திருப்பிட்டு எதுவும் பேசாம நிக்க, மீனாவும் நின்று பார்த்துட்டு மெதுவா அவங்க மாமனார் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. எல்லாரோட முகத்தையும் தனித்தனியா பார்க்க பாண்டியன் ஒரு நேர்பார்வை பார்த்துட்டு முகத்தை திருப்பிக்கிறாரு. மீனா அத்தைன்னு கூப்பிட தூண்கிட்ட இருந்து வர்ற கோமதி, நம்ம யாரை அதிகமா நம்புறோமோ அவங்க தான் நம்மளுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டு போயிடுவாங்க, ஆனா நீ இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல மீனா அப்படின்னு கோமதி கேட்க, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாரான்ற மாதிரி லைட்டான பயத்தோட செந்தில ஒரு பார்வை பாக்குறாங்க மீனா. அத்தை, நான் அப்படிலாம் பண்ணல, நான் என்ன சொல்றேன்னு கொஞ்சம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கும் போதே, என்ன சொல்ல போறப்பா அப்படின்னு பாண்டியன் கேட்க மீனா அவரை பாக்குறாங்க. ஏன்பா மீனா, நடந்த எல்லா விஷயத்தையும் மறந்துட்டியா? ஒரு நாள் நம்ம மொத்த குடும்பமும் ஸ்டேஷன்ல உட்கார்ந்து இருந்தோம், ஜெயிலுக்கெல்லாம் போகலையா அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்க மீனாவை அருவருப்பா பார்த்துட்டு நிக்கிறாங்க கோமதி. அந்த பிள்ளையினால வாழ்க்கையில எந்தெந்த இடத்துக்கெல்லாம் போகக்கூடாதோ, எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்க கூடாதோ அத்தனைக்கும் போய் தொலைச்சிட்டோம், பார்த்து தொலைச்சிட்டோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, பாட்டியும் மீனா மேல செம்ம காண்டில் நிக்கிறாங்க. இந்தா இவளை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாம ஆஸ்பத்திரியில தனியா படுத்து கிடந்தா, இதை பாருப்பா, அந்த புள்ள நம்ம வீட்டுக்கு ஏற்படுத்தி கொடுத்த அவமானத்தை என்னால இப்ப வரையிலும் மறக்க முடியல, அந்த புள்ளையினால இப்ப வரைக்கும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஏங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க முடியாதா, நான் சொல்றதை கேட்க முடியாதா அப்படிங்கிற மாதிரி மீனா செந்தில பாக்குறாங்க. மாமா, நீங்க சொல்ற எல்லாமே எனக்கு புரியுது மாமா அப்படின்னு மீனா சொல்ல, ஏன்பா சரவணனோட வாழ்க்கையை கெடுத்த புள்ளப்பா அது, அந்த புள்ளைகிட்ட உனக்கு என்னப்பா பேச்சு வேண்டி கிடக்கு அப்படின்னு பாண்டியன் கேட்க, மாமான்னு மீனா ஆரம்பிக்கிறாங்க. ஏய், விவாகரத்து கேஸ் கோர்ட்ல போய்கிட்டு தானே இருக்கு, இன்னும் கொஞ்ச நாளையில இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு போக போகுது, நீ என்னடான்னா அவ கூட கொஞ்சம் குலாவிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கோமதி கொதறி எடுத்துட்டு இருக்க. அத்தை, இனிமே நம்ம வீட்டுக்கும் அவங்களுக்கும் எந்த காலமும் சம்பந்தம்லாம் இல்லைன்னு போக போறதே கிடையாது அப்படின்னு மீனா சொல்ல, கோமதியும் பாண்டியனும் முறைக்கிறாங்க மீனாவை. என்ன, அவங்க திரும்ப நம்ம வீட்டுக்கு வர்ற மாதிரி பிளான் ஏதாவது வச்சிருக்காங்களா, நீ அதுக்கு உடந்தையா இருக்க போறியா என்ன அப்படின்னு செந்தில் கேக்குறாரு. எல்லாரும் கேள்வி கேக்குறீங்க, நான் சொல்ல வர்ற எதையாவது சொல்ல விடுறீங்களா அப்படின்னு மீனா கேட்க, சரி அப்படி என்ன சொல்ல போற நீ அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. நான் கூட தான் அவங்க கிட்ட பேசாம இருந்தேன், நீங்க எல்லாரும் அவங்க மேல எவ்வளவு கோவத்தோட இருந்தீங்களோ அதே கோவத்தோட தான் நானும் இருந்தேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. இப்ப எதுக்குப்பா தேவையில்லாத கதையெல்லாம் பேசிட்டு இருக்காங்கிற மாதிரி பாண்டியன் பாக்குறாரு. ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை, நான் அவங்கள பார்க்க வேண்டியதா போச்சு, அந்த இடத்துல நான் அவங்க கிட்ட பேச வேண்டியதா போச்சு அப்படின்னு மீனா பாக்க, சரி என்னதான் சொல்ல வர்றேங்கிற மாதிரி கோமதி பாக்குறாங்க. அது கூட உங்க பையனுக்கு தெரியுமே அப்படின்னு மீனா சொல்ல, ஏய் அது நடந்து எம்பட்டு நாளாச்சு, அப்பவே நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணல, அவங்க கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னல அப்படின்னு செந்தில் சொல்ல, மீனா பெருமூச்சு விட்டுட்டு இருக்காங்க. ஏய், நீங்க ரெண்டு பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க, புரியுற மாதிரி ஏதாவது பேசி தொலைய வேண்டியதானே அப்படின்னு பாண்டியன் கேட்க, மாமா அந்த பழைய கதையெல்லாம் விடுங்க மாமா, நான் இப்ப மயிலக்கா கூட பேசிட்டு இருக்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல, கோமதி அதிர்ச்சியோட பாக்குறாங்க. அவங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையில, இருக்கிற மனநிலையில என்னால அவங்க கூட பேசாம இருக்க முடியாது அப்படின்னு மீனா சொல்ல, டென்ஷன் ஆகுற கோமதி, ஏய் புதிர் போடாம விஷயத்துக்கு வாடி, விஷயம் என்னன்னு சொல்லடிங்கிறாங்க. ஒரு நிமிஷம் நிதானிக்கிற மீனா மயிலக்காவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியம் எல்லாத்தையும் நினைச்சிட்டு அழுத்தமா கண்ணை மூடி திறந்துட்டு, அத்தை மயிலக்கா கர்ப்பமா இருக்காங்க அப்படின்னு மீனா ஒத்த வரியில சொல்லி முடிக்க, பயங்கரமான அதிர்ச்சி கோமதிக்கு. அதை விட மின்னல் தாக்கினது பூகம்பம் வந்தது மாதிரி அதிர்ச்சி பாண்டியனுக்கு. செந்திலுக்கும் இந்த நியூஸ் புதுசு, பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. முகம் 4 தடவை க்ளோஸ்அப்ல வந்துட்டு போகுது. அதே மாதிரிதான் பாட்டி அதிர்ச்சியில ஆன்னு மொழிய விரிச்சு பாக்குறாங்க. அரசிக்கு அதே ரியாக்ஷன் தான். கோமதி அதிர்ச்சியில இருந்து கொஞ்சம் சுயநினைவுக்கு வந்து, ஏய் என்னடி சொல்றேன்னு கத்துறாங்க. மயிலக்கா பிரெக்னெண்டா இருக்காங்க அப்படின்னு இன்னொரு தடவை சொல்றாங்க மீனா. மறுபடியும் அதே அளவுக்கு அதிர்ச்சியா?
எல்லாரும் அதிர்ச்சியாகி நிக்க, ஏய் சும்மா கதை விடாதங்கிறாரு செந்தில். நான் எங்க கதை சொல்ல போறேன் அப்படின்னு மீனா கேட்க, இதையே நீ வீட்டுல வச்சு என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு செந்தில் கேக்குறாரு. நீங்க எங்க நான் பேசுறதெல்லாம் காது கொடுத்து கேக்குறீங்க? ஒன்னு கோவமா போறீங்க, இல்ல போனை நோண்டுறீங்க அப்படின்னு மீனா சொல்ல, எதுவா இருந்தாலும் நீ என்கிட்ட சொல்லி இருக்கணும்ல, நீ தான் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே, எல்லாத்தையும் மறைக்கிற அப்படின்னு செந்தில் கத்திட்டு இருக்காரு. ஏங்க நான் பேசிட்டு தானே இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க. ஏய் நிப்பாட்றா, நிறுத்துங்க 2 பேரும் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. ஏய் இருடா அப்படின்னு பாண்டியனும் மிரட்டுறாரு. கோமதி மீனாவை ஷார்ப்பா பார்த்துட்டு, ஏய் மீனா இங்க பாரு, பொய் சொல்லாத, நீ சொல்றது நெசமா அப்படின்னு கேட்க. ஆமா அத்தை, உண்மைதான், மயிலக்கா பிரெக்னெண்டா தான் இருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல, செய்தியோட தாக்கம் தெரிஞ்சு கோமதி அதிர்ச்சியாகி வாயில கைய வச்சுக்கிறாங்க. பாண்டியனும் உண்மைதானா அப்படின்னு பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. அடுத்ததா செந்தில், அதுக்கடுத்து பாட்டி, அதுக்கடுத்து அரசி, இவ்வளவு பேர் தான் வீட்டுல இருக்காங்க. அதனால இவங்க மட்டும்தான் இப்போதைக்கு அதிர்ச்சி ஆகுறாங்க. கதிர் திருச்சிக்கு போயிருக்கிறதுனால அவர் தப்பிச்சாரு. அடுத்து ராஜி கிளாஸ்க்கு போனதுனால அவங்களால இப்போதைக்கு எந்த ரியாக்ஷனையும் காட்ட முடியாது. கோமதி ஒரு மிக்சடான ஃபீலிங்கோட பாண்டியனை பார்க்க அவரும் அப்படிதான் உட்கார்ந்துருக்காரு. அந்த பொண்ணு ஏற்கனவே கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி ஒரு தடவை ஏமாத்தனால மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி இருப்பாளோ அப்படின்னு பாட்டி சந்தேகத்தை கிளப்ப கோமதி மீனா பக்கம் திரும்புறாங்க. உடனே தெளிகிற கோமதி, ஆமா ஆமா அவ செய்யக்கூடியவ தான் அப்படின்னு சொல்ல, பாட்டியும் அப்படின்னுட்டு இருக்காங்க. ஓ, விவாகரத்து கொடுக்க விருப்பம் இல்லைன்னு சொன்னால அதுக்காக இப்படி ஒரு கதையை ஆரம்பிச்சிருப்பா. புள்ளத்தாச்சியா இருக்கேன்னு சொன்னா கோர்ட்ல அவளுக்காக பரிதாபப்படுவாங்க, அதுதான் அவளோட திட்டம் போல இருக்கு அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோ இவங்கெல்லாம் இன்னும் அதை விட்டே வெளியே வரமாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு சலிப்பா பாக்குறாங்க மீனா. கோர்ட் அவங்க சொல்றத அப்படியே ஒத்துக்க மாட்டாங்க, மெடிக்கல் செக்அப்லாம் பண்ண சொல்லுவாங்க, அப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சிரும்ல அப்படின்னு செந்தில் சொல்ல, அப்பா இப்பவாவது உங்களுக்கு அறிவு வேலை செய்தே அப்படிங்கிற மாதிரி மீனா பார்க்க, ஆமாண்டா ஆமான்னு தலையாட்டுறாங்க கோமதி. அவங்க சொல்ற போய் கடைசியில நம்ம பக்கம் தான் சாதகமா முடியும் அப்படின்னு செந்தில் சொல்ல, பிரெக்னன்சி செக்அப் எல்லாம் ஏற்கனவே பண்ணியாச்சு, அவங்க ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கிட்ட செக்கப் போனப்போ நானும் கூட இருந்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, அடுத்தடுத்த அதிர்ச்சி அலை அங்க பரவிட்டே இருக்கு. கோமதி பாண்டியன் முகம் க்ளோஸ் அப்ல வந்தா பாட்டி அரசியோட முகம் பேக்ல போகுது. அத்தை, டாக்டரே மயிலக்கா பிரெக்னெண்டா தான் இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஒரே விஷயத்துக்கே எத்தனை தடவை அதிர்ச்சி ஆகுறது, நாமளும் எத்தனை தடவை தான் அதையே சொல்றது, வேற வேர்டு தான் கண்டுபிடிக்கணும் போல இருக்கு. கோமதி மூச்சை இழுத்து பிடிச்சிக்கிட்டு செக்கப்லாம் முடிஞ்சுதான்னு கேட்க, முடிஞ்சுதாத்தங்கிறாங்க மீனா. எப்போன்னு கேட்க, அது கொஞ்ச நாள் ஆச்சு அப்படின்னு மீனா சொல்ல, கொஞ்ச நாள்னா ஒரு மாசம் இருக்குமா அப்படின்னு கோமதி கேட்க, அதுக்கு மேலேயே இருக்குங்கிறாங்க மீனா. என்னடி சொல்ற, அப்ப இப்ப அவ ஒரு 2-3 மாசம் கர்ப்பமா இருக்காளா அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியோட கோமதி பார்க்க, பாண்டியனுக்கு அதே அதிர்ச்சி தான். ஏமா, அவ உண்டாகி இருக்கிறது உனக்கு ஒரு மாசம் முன்னாடியே தெரியும், ஆனா நீ வீட்டுல சொல்லல அப்படிதானேன்னு மீனா மேல பயங்கர அதிருப்தியும் அதிர்ச்சியுமா கேக்குறாங்க கோமதி. ஐயோ, இப்ப இதை சொல்லி இதுல வேற மாட்டிக்கிட்டோமா அப்படின்னு மீனா திருன்னு முழிக்க, சொல்லுடி, அதான் எங்க அம்மா கேக்குறாங்கல்ல, இதையும் மறைச்சிட்டியா அப்படின்ற மாதிரி செந்தில் பாக்குறாரு. ஏண்டி, குடும்பம் நடத்த நீ அவனை கல்யாணம் பண்ணினியா இல்ல உண்மையை மறைக்கிறதுக்காக நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தியா அப்படின்னு கோமதி கேட்க, சொல்லு, உன்னோட உண்மையான உள்நோக்கம் என்னன்றத சொல்லுங்கிற மாதிரி செந்திலும் பாக்குறாரு. மீனா இப்ப அதிர்ச்சியாகி கோமதியும் செந்திலையும் மாறி மாறி பாக்குறாங்க. இதோட எத்தனை விஷயம் நீ மறைச்சிருக்க, மயிலோட நகை விஷயம் தெரிஞ்சப்பவும் இப்படிதான் நீ மறைச்ச, இப்பவும் அதையே ஏண்டி நீ பண்ணிக்கிட்டு இருக்கிற, என்னடி நினைச்சிட்டு இருக்கிற, நீ பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு கோமதி அடுக்கடுக்கா கேட்க, அத்தை, மயிலக்கா தான் இதை யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஓஹோ, அவளே சொன்னாலோ, அவ என்ன பெரிய இவளா அப்படின்னு கோமதி பேசிக்கிட்டே இருக்க, பாண்டியன் எதுவும் பேசாம அமைதியா இருக்காரு. ஏய், குழந்தை அவளோட இதுன்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்காளா, அது சரவணனோட குழந்தையும் தான், நம்ம வீட்டு ஆளுங்களுக்கு தெரிய வேணாமாடி, ஏய் அவ வீட்டுக்காவது சொன்னாலா இல்லையா அப்படின்னு கோமதி கேட்க, சொல்லிட்டாங்கன்றாங்க மீனா. ஓ, அவ வீட்டுக்கு சொல்லுவா, ஆனா இங்க வந்து சொல்ல மாட்டா, அந்த அளவுக்கு திமிரு ஆயிடுச்சு அப்படின்னு கோமதி சொல்ல, அவங்க வந்து சொல்லணும்னு நினைச்சா மட்டும் நீங்க எல்லாம் உட்கார்ந்து கேட்டுடுவீங்களா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும்ங்கிற மாதிரி பாக்குற கோமதி, இங்க பாருடி, அவளை விடு, நீ ஏன் சொல்லல, ஏய் அவ சொல்லக்கூடாதுன்னு சொன்னாலும் நீ சொல்லி இருக்கணும்டி அப்படின்றாங்க கோமதி. ஆமா அத்தை,
அவங்க சொல்லக்கூடாதுன்னு சொல்லியுமே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி தான் உங்களை கோவிலுக்கு கூட்டிட்டு போனேன், அவங்களையும் வர வச்சேன் அப்படின்னு மீனா சொல்ல கோமதி அப்படியே பிளாஷ்பேக்கு போறாங்க. ஓ, இதெல்லாம் கூட நடந்திருக்குதா வீட்டுல? அப்ப எனக்கு தான் எதுவும் தெரியாம கேனைய மாதிரி உட்கார்ந்துருக்கேன் இல்ல அப்படிங்கிற பார்வையோட உட்கார்ந்துருக்காரு பாண்டியன். மயிலக்கா வாயாலியை இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வைக்கணும்னு நினைச்சேன், ஆனா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு மீனா கேட்க யோசிக்கிற கோமதி என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. ஏன் உங்களுக்கு தெரியாதா, ஞாபகம் இல்லையான்ற மாதிரி மீனா பார்க்க, ஆமா அவங்க அம்மா வந்து என்கிட்ட சண்டைக்கு நின்னாங்களே அப்படின்னு கோமதி சொல்ல, ஆமா அத்தை அவங்க சண்டை போட்டாங்க தான், அவங்க செஞ்சது எல்லாமே தப்பு தான், ஆனா மயிலக்கா வந்தப்ப நீங்களும் எதுவும் கேட்க விரும்பல தானே, இந்த வீட்டுல வச்சு கூட மயிலக்கா பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு பல தடவை உங்ககிட்ட சொல்ல வந்தேன், ஆனா அவங்க பேரை கேட்டாலே நீங்க கொந்தளிக்க ஆரம்பிச்சிடுறீங்க, நீங்க பேசவே விடலங்கிறாங்க மீனா. சரி அவங்கிட்டயாவது சொல்லி இருக்கணும்ல அப்படின்னு கோமதி கேட்க, இவரு உங்களுக்கு மேல அவங்க என்கிட்ட வேலை கேட்டாங்க, அதையே செய்யக்கூடாதுன்னு இவர் என்கிட்ட சொன்னாரு அப்படின்னு மீனா சொல்ல செந்தில் அப்படியே முறப்பும் யோசனையுமா பாக்குறாரு. மயிலக்கா கிட்ட வேற பேசவே கூடாதுன்னு சொல்லி இருக்காரு, இவர்கிட்ட போய் நான் என்னத்த சொல்றது அப்படின்னு மீனா கேட்க, ஏய் இப்ப நான் சொன்னதான் தப்பா போச்சாடி உனக்குங்கிற மாதிரி செந்தில் பாக்குறாரு. இரு 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 என்ன சொன்ன, வேலை வேணும்னு கேட்டாளா, எதுக்குன்னு கேக்குறாங்க கோமதி. ஆமா அவங்க வீட்டுல கொஞ்சம் பண கஷ்டமா, அவங்க அப்பா அம்மாவுக்கு மயிலக்கா அந்த வீட்டுல இருக்கிறது பிடிக்கல, பாரமா இருக்கா அவங்களுக்கு, சூடு சொரணை இல்லைன்னு அது இதுன்னு ஏதேதோ சொல்லி இருக்காங்க, அவங்க பேச்ச தாங்க முடியாம தான் மயிலக்கா ஏதாவது வேலை இருக்குமான்னு கேட்டாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு போக பாண்டியன் கோமதி ரெண்டு பேருமே குழப்பம் யோசனை கொஞ்சம் கவலைன்னு உட்கார்ந்துருக்காங்க. சரி அதெல்லாம் விடுங்க, மயிலக்கா என்கிட்ட வேலை வேணும்னு கேட்டாங்க, நானும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க கிட்ட வேலை வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஓ அதை வேற பண்ணிருக்கியா நீ, டைம் ரேட் ஏறிக்கிட்டே போகுது உண்மையிலங்கிற மாதிரி கோமதியும் செந்திலும் பாக்குறாங்க. ஆனா யாரும் குறுக்க பேசல. பேசட்டும் மீனாவே எல்லாத்தையும் பேசி முடிக்கட்டும்ன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அங்க வயசான ஒருத்தங்க படுத்த படுக்கையா இருக்காங்க, அவங்களையும் பாத்துக்கிறாங்க, அதே வீட்டுல சமையல் வேலையும் பாத்துக்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்ல பயங்கர அதிர்ச்சி கோமதிக்கு. பாண்டியனும் சுறுசுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி எனக்கு பிரெக்னெண்டா இருக்க மாதிரி சந்தேகமா இருக்குன்னு சொன்னாங்க. நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போனேன், டாக்டர் தான் செக் பண்ணி பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு மீனா சொல்லி முடிக்க, ஏண்டி இம்புட்டு நடந்திருக்கு, நீ எதையுமே வீட்டுல சொல்லலையேடி அப்படின்னு கோமதி கேட்க, சொல்லணும்னு தாங்க அத்தை நினைச்சேன், அதுதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு மயிலக்கா கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன், அவங்க தான் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க. ஏய் என்னடி எல்லாத்துக்கும் பாஞ்சு அவங்க அப்பா அம்மா வருவாங்களே, அவங்க அவளுக்கு புத்தி சொல்லலையா, சரி அவங்க வந்து சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு அம்னீஷியா பேஷண்ட் மாதிரி கேக்குறாங்க கோமதி. அன்னைக்கு ஒரு நாள் மயிலக்காவோட அப்பா அம்மா வந்தாங்களே, அவங்க இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் வந்தாங்க அப்படின்னு மீனா சொல்ல கொஞ்சம் யோசிக்கிற கோமதி, ஏய் வந்தவங்க என்னடி சொன்னாங்க, அவனுக்கு வேற ஒருத்தியோட தொடர்பு இருக்குன்னு அவன் மேல பழியதானடி போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு கோமதி கேட்க, அவங்க என்ன பண்றதுன்னு பேச தெரியாம இருக்காங்க, எதையாவது எதோடையாவது முடிச்சு போட்டு பேசி குழப்பி அடிக்கிறாங்க, நாமளும் எதையுமே கேட்கறதுக்கு ரெடி இல்லைன்னா இப்படிதானே நடக்கும் அப்படின்னு மீனா சொல்ல எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியோடவே தான் உட்கார்ந்துருக்காங்க. ஏங்க என்னங்க நடக்குது அப்படின்னு கோமதி பாண்டியன் கிட்ட கேட்க, அவரே ரொம்ப அமைதியா, இதோ பாரு கோமதி, என்னதான் இருந்தாலும் இது சரவணனோட குழந்தை தானே, இதோ பாருப்பா மீனா, மத்த யார்கிட்டையும் இதை சொல்லலைன்னாலும் சரவணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும் இல்லைன்னு கேக்குறாரு, அவன் தானே இந்த குழந்தையோட அப்பன், அவங்கிட்ட இந்த விஷயத்த மறைக்கிறதெல்லாம் தப்புப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எங்கேயோ பார்த்துக்கிட்டு சரவணன் மாமாவுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியுமாமா அப்படின்னு மீனா கொஞ்சம் கோவத்தோட சொல்ல, இப்ப பாண்டியன் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு. சரவணனுக்கா தெரியுமா, அப்படியும் ஒரு வார்த்தை சொல்லலையே அவன் அப்படின்னு அவரால் அதிர்ச்சியை தாங்கிக்கவே முடியல. அதே மாதிரி அதிர்ச்சி தான் கோமதிக்கும். அடுத்து செந்திலும் அண்ணனுக்கு தெரியுமான்னு அதிர்ச்சியோட பார்க்க, ஐயோ அவனுக்கு தெரியுமா அப்படின்னு பாட்டி வாயில கைய வைக்கிறாங்க. அரசிக்கு அதே ரியாக்ஷன். அவங்க கண்ணை மூட முடியாம மேல் இமைய அப்படியே எங்கேயோ ஒட்டி வச்சிருப்பாங்க போல இருக்கு, அப்படியே விரிஞ்ச கண்ணோட ஆன்னு பார்த்துட்டே நிக்கிறாங்க. பாண்டியன் உடம்பெல்லாம் கடகடன்னு நடுங்கிடுது. என்னப்பா சொல்ற, சரவணனுக்கு இது தெரியுமா அப்படின்னு அவரு அதிர்ச்சியோடவே கேட்க கோமதி பாக்குறாங்க மீனாவை. மீனா அமைதியா பார்த்துட்டு இருக்க, தெரியுமா அப்படின்னு கோமதி கேட்க, ஆமா அத்தைங்கிறாங்க மீனா. ரெண்டு பேரும் பயங்கர திகச்சுப்போட பார்த்துட்டு இருக்காங்க. மயிலக்கா பிரெக்னெண்டா இருக்க விஷயம் தெரிஞ்சதுமே முதல்ல சரவணன் மாமா கிட்ட தான் சொல்லணும்னு துடிச்சாங்க. அதே மாதிரி ஒரு நாள் சரவணன் மாமாவையும் மயிலக்காவையும் கோவில்ல வச்சு மீட் பண்ண வச்சேன் அப்படின்னு மீனா சொல்ல, ஐயோ இவ என்ன பெரிய ராட்சசியா இருப்பா போல இருக்கே,
தோண்ட தோண்ட சுரங்க மாதிரி எத்தனை விஷயத்த சொல்றா அப்படின்னு அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்காங்க எல்லாரும். மயிலக்கா அவ்வளவு சந்தோஷமா சொல்லவும் செஞ்சாங்க. ஆனா மாமா தான் அந்த விஷயத்த நம்பவே இல்ல அப்படின்னு மீனா சொல்ல, எப்படிடி அவன் நம்புவான்? அவன் நம்புற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் அவ பண்ணியிருக்காளா? இல்ல அப்படின்னு கோமதி கேக்குறாங்க. கரெக்டு தான் அத்தை, அவங்க பிரெக்னெண்டா இருக்கிறத நம்பலன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு மீனா நிறுத்த, ஏய் சொல்லுடி, முழுசா சொல்லு அப்படின்னு கோமதி கேட்க மீனா ரொம்பவே தயங்குறாங்க. அக்கா பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொல்லும் போது உன் வயித்துல இருக்கிறது யார் குழந்தைன்னு மாமா கேட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, பயங்கரமான அதிர்ச்சியில ஆன்னு கத்தி வாயில கைய வச்சுக்கிறாங்க கோமதி. அதே மாதிரி பாண்டியன் பயங்கர அதிர்ச்சி, பாட்டி பயங்கர அதிர்ச்சி. அவங்க வாயில இருந்த கையை நழுவி கீழே விழுந்துருது. அடுத்து செந்தில அதிர்ச்சியோட பார்க்க இப்ப அரசியோட ரியாக்ஷன் கொஞ்சம் மாறி ஐயோன்னு வாயை திறந்து கையால மூடிக்கிறாங்க. கோமதி ஐயோன்றாங்க. பாண்டியன் பதறி போய் அப்படியே எழுந்திருக்கிறாரு வேகமா. பழக்கம் போல அவருக்கே தெரியாம அவரோட கை சட்டையை இழுத்து விட்டு வேஷ்டியை சரி பண்ணிக்குது. ஏய் என்ன சொன்ன? சரவண அப்படி கேட்டானா அப்படின்னு கோமதி கேட்க மீனா கோமதியையும் பாண்டியனையும் மாறி மாறி பாக்குறாங்க. அப்படியாப்பா கேட்டான் அப்படின்னு பாண்டியன் அதிர்ச்சியோட கேட்க, ஆமா மாமா அப்படிதான் கேட்டிருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் கோவமா சொல்ற மீனா, அந்த ஒரு கேள்வியில தான் மயிலக்கா அப்படியே உடைஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் அப்படியே அதிர்ச்சியும் குழப்பமா நிக்கிறாங்க. இனிமே அவங்க பிரெக்னெண்டா இருக்கேன்ற விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னது இந்த விஷயத்துக்காக தான் அப்படின்னு மீனா சொல்ல, எல்லாருமே அப்படியே ஒரு சங்கடமும் அதிர்ச்சியுமா பாக்குறாங்க. அவங்களே வேலை பார்த்து சம்பாதிச்சு பிள்ளைய தனியா வளர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்ல, இதோ பாரு, இல்ல சரவண அப்படி சொன்னானா என்னால நம்பவே முடியலம்மா அப்படின்னு கோமதி கேட்க, ஆமா அத்தை, மாமா அப்படிதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு மீனா அடிச்சு சொல்றாங்க. எல்லாருமே குழப்பமா அதிர்ச்சியமாவே பார்த்துட்டு இருக்காங்க. யாராலையும் சரவண அப்படி பேசினார்ன்றத நம்பவே முடியல. கொஞ்ச நேரம் யோசிக்கிற கோமதி, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? என்னதான் சண்டையா இருக்கட்டும், அவனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்தவளாவே இருக்கட்டும், கட்டின பொண்டாட்டிய பார்த்து அப்படி ஒரு கேள்வி கேட்பானா? அப்படியா நான் அவனை வளர்த்திருக்கேன் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுற கோமதி, என்னங்க இதெல்லாம்னு பாண்டியன் கிட்ட கேக்குறாங்க. என்ன பண்ணி வச்சிருக்கான் அவன் அப்படின்னு கேட்க, சரவணனா இப்படிங்கிற மாதிரி இன்னுமே அதிர்ச்சியோட தான் நிக்கிறாரு பாண்டியன். அண்ணன் இப்படிலாம் பேசுச்சா, எப்படி பேசுச்சுன்ற மாதிரி அதிர்ச்சியோட பார்த்துட்டு இருக்காரு செந்தில். அத்தை, மயிலக்கா இந்த வீட்டுல இருந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு நிறைய விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு மீனா சொல்ல, இப்ப என்னென்ன ஆர்வமாவும் வருத்தத்தோடையும் கேட்க எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. இது ஏன் சம்பந்தப்பட்ட விஷயம்னா கூட நான் உங்க எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்லிடுவேன். ஆனா இது அடுத்தவங்க சம்பந்தப்பட்ட விஷயம். அவங்க சொன்னதையும் மீறி நான் வந்து உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லல. சத்தியமா நான் இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணணும்ல நினைச்சு கூட பாக்கல. வேற வழி இல்லாம தான் நான் இது எல்லாத்தையும் மறைச்சேங்கிறாங்க மீனா. பொறுப்பா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அவங்க பேச்சை நிறுத்திட்டு பார்க்க எல்லாரும் பாண்டியனை பாக்குறாங்க. சரவண இப்படி சொன்னது நெசந்தானா அப்படின்னு பாண்டியன் கேட்க, மாமா சத்தியமா அப்படிதான் கேட்டாரு, நான் ஏன் பொய் சொல்ல போறேங்கிறாங்க மீனா. மீனா அப்படி சொல்ல பாண்டியனோட அதிர்ச்சியும் கோவமும் அளவில்லாம போயிட்டு இருக்கு. அழாத குறையா கசங்கன முகத்தோட பாத்துட்டு இருக்காங்க கோமதி. அண்ணன் இப்படி பேசுச்சா அப்படின்னு அதிர்ச்சியோட நிக்கிறாங்க அரசி. கோவத்துல லைட்டா தலையாட்டுற பாண்டியன், எலை செந்திலு, நீ கடைக்கு போய் சரவணனை அனுப்புடாங்கிறாரு. இதுக்கு எதுக்கு கடைக்கு போகணும்பா? போன் பண்ணி சொன்னோம்னா அவரே வர போறாரு அப்படின்னு செந்தில், ஆபீசர் செந்தில் அதிபுத்திசாலித்தனமா சொல்ல, டேய் அது எனக்கு தெரியாமல இருக்கு, அவன் இங்கிட்டு வந்துட்டானாக்க கடையை யாருடா பாத்துக்குவா? நீ கடையில உட்காந்துக்கிட்டு சரவணனை அனுப்பிச்சு விடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, இப்போ செந்திலும் மீனாவும் பாண்டியனை பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. இப்ப கடை மூடாம இருக்கிறது தான் முக்கியமா, வியாபாரம் பாக்குறது தான் முக்கியமானு மீனா அதிர்ச்சியோட பாக்க, அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியாம பண்ணிடுவார் போல இருக்கே. இப்ப கூட இவருக்கு கடை தான் முக்கியமான்ற மாதிரி செந்திலும் பாக்குறாரு. கடையில ஆள் இல்லாதப்ப யாராவது சாமா செட்டு கேட்டு வந்தா அதெல்லாம் தானா போயிருமா அவங்க கைக்கு? இல்ல அவங்க கொடுக்குற காசு ஆட்டோமேட்டிக்கா வந்து கல்லாவுல உழுவுமா? சும்மா கண்டதை பேச வைக்காம கடன்னு கிளம்புடா, கடைக்கு போடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அதிர்ச்சி விலகாம பாத்துட்டு இருக்காரு செந்தில். ஒரு அப்படியே மரம் மாறி நின்றுட்டு இருக்க, டேய் கடையில நின்று வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு அவனை வீட்டுக்கு அனுப்பு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, செந்திலும் வேற வழி இல்லாம சுதாரிச்சுக்கிட்டு சரி அப்படின்னு ஒரேட்டு எடுத்து வைக்கிறாரு. டே நில்லுடா, அவன்கிட்ட போய் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத, அவன் வீட்டுக்கு வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு நாங்க பேசிக்கிறோம் அப்படிங்கிற பாண்டியன் கொஞ்சம் யோசிச்சுட்டு நீ கிளம்புங்கிறாரு. செந்திலும் வேற வழி இல்லாம நத்த மாதிரி நகர்ந்து போயிட்டு இருக்காரு. கோமதிக்கு தாங்கவே இல்ல, எப்படிங்க அவனுக்கு மனசு வந்தது அப்படி ஒரு வார்த்தையை கேட்க?
அப்படின்னு அவங்க ஆத்தாமையோட கேட்க இவரும் கோவமும் குழப்பமுமா நிக்கிறாரு. வரட்டும் அவனை அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. ஐயோ அடுத்து இன்னும் என்ன பிரச்சனை வரப்போகுதோன்னு பயத்தோட பாத்துட்டு இருக்காங்க மீனா. நம்ம வீட்டுல பிரச்சனையே ஓயாதா, இப்படிதான் ஏதாவது ஒண்ணு நடந்துகிட்டே இருக்குமான்னு அரசை பரிதாபமா பாத்துட்டு இருக்காங்க. இப்பதான் எல்லாம் ஓஞ்சுதுன்னு நினைச்சோம், இப்ப புதுசா ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி பாட்டி திருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க. கோமதியும் பாண்டியனும் செம்ம டென்ஷனும் கோபமும் குழப்பமான்னு நின்றுட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.